திருச்சி மக்களே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் வாழ்த்தி வரவேற்கிற திருச்சியின் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய சட்டப்படி இந்த ஆராய்ச்சி நடைபெறுகிறதை முதலாவதாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஒத்துழைத்து உங்கள் யாவரையும் என்னுடைய சார்பும் வாதிசேர பிரிவின் சார்பும் பாராட்டுகிறேன். என்றால் அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு வருவார்கள். வரும்போது எந்த குளறுபடிகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும். அதனால் எங்களோடு ஒத்துழைக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இடையில சர்வீஸ் நடக்கும்போது வெளியில் போகிறதோ உள்ள போகிறதோ எதுவும் வேண்டாம். அப்படிதான் வாங்க. இந்த லெஃப்ட் சைடு இது எமர்ஜென்சின்னு இதில் போயிட்டு வாங்க, நேராக அதில் போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆராதனை உங்களுக்கு இயக்கமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இல்லை அது ஆலயத்துக்கு வர இயலாததற்கு ஆலய ஆராதனை முடிந்த பிறகு அது யூடியூப்ல போடப்படும். நிறைய பேர் நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இது நாங்கள் வர முடியல, எங்களுடைய வயது அதிகமாக இருக்குது, பிள்ளைங்களும் பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, அதை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கேன். அதனால் அதில் நீங்கள் எங்களோடு இருந்து உதவி செய்ய அன்போடு இருக்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி இருக்கிறோம் சுவாமி. ஏறக்குறைய 165 நாட்களுக்கு பின்பதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒருமுடப்பட்டவர்களாக நம்முடைய ஆலயத்திலே அந்த கடினமான சூழ்நிலையிலே நாங்கள் கூடியிருப்பதை எந்தவராயிருக்கிறேன். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, நீரம் மாறாதவராயிருக்கிறது. நாங்களும் சாமி உலகத்திற்கேற்ற வட்ட விடுதல் என்பது போல மாறிக்கொண்டிருந்தாலும் அன்பின் நிமித்தமாக இந்த நாளிலே நாங்கள் இந்த ஆலயத்திலே காலடி எடுத்து வைக்க எங்களுடைய கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். எவ்வளவு கடினப்பாடுகள், அரசுடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். அதன்படி இந்த ஆராய்ச்சி நடக்கும் பொழுது தூய ஆவியானவரை வழிநடத்துவீராக. நாங்கள் பாடல்களை பாடாவிட்டாலும் இசை கேட்கவும், திருமறையை வாசிக்கும் போது கவனிக்கவும், வார்த்தையை கேட்கும் பொழுது மனநிலையை இருத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இவரையில் நாங்கள் உறவினப்பட்டவர்களாக எடுக்கும் பிரார்த்தனை ஏற்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தந்துவிட வேண்டும் என்றும், வந்திருக்கிற மக்களுக்கும் வராத மக்களுக்கும் தியானி பாய்ந்த கர்த்தருடைய செய்தி சென்றடையத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும். இயேசு ரட்சகரின் தாழ்கணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. நாம் அனைவருமாக எழுந்து ஒரு பாடலை நாம் பாடுவதில்லை. அவர்களுடைய சட்டப்படி இசைக்கப்படும். அதை நீங்கள் மனசில் நீங்கள் பாடிக்கலாம். அதற்கு பின்பு வழிபாடு தொடர்ந்து அனைவரும் நாங்கள் எழுதுகிறோம்.
ஏற்பாட்டு நூலில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைகளில் 2ஆம் ஆராதனை முறையை அனுசரிப்போமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தருபடி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கலாகும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிவதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எனது தாபத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. நாம் ஒவ்வொருவரும் அறிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் அறியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் ஒட்டுமொத்த மன்னிப்பை நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நமது பாவங்களை இணைந்து அமைதியாக மெல்லிய குரலிலே சொல்லுவோமாக. 2ஆம் பாவரிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அறிக்கை நீக்கி எங்களை சுத்தியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்ளவாறாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் சம்பந்தவனமாக இருக்கும். முதலாம் திருமறை பகுதி வாசிக்க. முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 1-10 வசனங்கள். நீதிமொழிகள் 27 1-10 வசனங்கள். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாதே. உன் வாய் அல்ல பிரத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனை உன்னை புகழட்டும். கல் மனமும் மணல் பாரமாய் இருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டையிலும் பாரமாம். உக்கிரம குடுமி உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமை என்னவென்றால் அதற்கு முன் இருக்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடம் யுத்தங்களோ
வந்தனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் குடிப்பான். பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கடிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதர் உட்கார்ந்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்தாட்டு தேவனை மக்கள் நம்பி இருந்தார்கள். விவரமாக எழுந்து நின்று நம்முடைய பற்றுந்தியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து நாம் வெளியே பெறுவதை சொல்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மிடத்தில் பெற்று பிறந்தார். கொஞ்சவிடாத காலத்தில் பாடுபட்டு சிறுவினாரைவிட்டு மதித்து அடக்கமப்பட்டு ஆராய்கிறார். மூன்றாம் நாள் மனிதர்கள் எழுந்திருந்தார். அரவணலுக்கு ஏறி சரவணனுள்ள பிதாவாக இரண்டு வலுவாற்றை வைத்திருக்கிறார். அடுத்து விருது மத்தியில் ஞானத்திற்கு வருவார். பக்தராக விசுவாசிக்கிறேன். சபையும் பசங்கள் ஐக்கியமும் மன்னிப்பும் நித்தியிலும் நித்தியும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். தொடர்ந்து இரண்டாம் திருமுறை பகுதி வாசிக்கிறேன். இரண்டாம் திருமுறை பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 முடிய. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 முடிய. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்னவென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிழ்ப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைவாதங்களையாவது திருடனையாவது பொல்லாங்க செய்தவனையாவது அந்நிய காரியங்கள் கலைத்துக் கொண்டவனையாவது பாடுபவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்காமல் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும்? நீதிமானோ ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுப்பியவர்கள் நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் என்பது வாசிக்கும்படியான வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனை உணர்த்திய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மனிதர்கள் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இணைந்து சொல்லுவோம். பரவாயில்லை இருக்கிற பிதாவே நாமப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்த தாப்பத்தை நீங்கள் தாரும் விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீங்கு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் சமாதானத்துக்காக ஜெபிப்போமாக. நம் நிதமனமாகவே சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை ஒருவருமாக கடவுளே, அறிவதை நித்திய ஜீவன் சேவிப்பதை மெய்ச்சியாதீனம் தேவரின் தத்தமாக கொண்டிருக்கும் அடியதாக நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியவர்களும். ஆமென். தொடர்ந்து நாம் நின்றவண்ணமாகவே மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுப்போமாக. முதல் ஒரு சில வினாடிகள் அமைதியான ஆலயத்திலே நீண்ட இடைவெளிக்கு பின்பு சமூகத்திலே நம்மையும் நம்முடைய இதயத்தையும் ஊற்றுவோம். ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 இந்த ஆண்டிலே நீண்ட இடைவெளிக்கு பின்பு
நாங்கள் இந்த ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக முதலாவதாக உயிர் பிச்சை இங்கு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் வழிநடத்தியதற்காக இதயங்களின் ஆழத்திருந்த ஆண்டவருக்கு நாம் இணைந்து நன்றி செலுத்துவோம். வர இயலாமல் அரசு உத்தரவுக்கு ஏற்றபடி இல்லத்தில் இருக்கிற முதியவர்களுக்காக அன்பான என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரித்தாமே அவருடைய ஆசீர்வதியும் இந்த செய்தி எவ்வளவுக்கும் சென்றடையத்தக்கதாக தெரிவித்தாலும் மிக விரைவாக இந்த நிலைமைகள் மாறும் சித்தமான நாளிலே அனைவரும் ஒன்றிணைந்து வழிபாடும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஆன்லைனிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்பொழுது பள்ளி திறக்கும் என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அது வரைக்கும் இல்லங்களில் இருந்து சிறப்பாக படிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாலிப தம்பி தங்கைமார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் வாழைப்பழத்திலே சிற்றரை நினைந்ததற்கேற்ப நினைத்து வசித்து வாழ கிருபை செய்தல் வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். திருமணத்திற்காக ஆழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தேவரித்தாமை ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து ஏற்ற வழியிலே ஏற்ற காரியங்களுடைய சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். மகப்பேறு நாட்களில் இருக்க அம்மாவர்களுக்காக ஜெபிப்போம். தேவரித்தாமை இல்லங்கள் இருக்கும் பொழுது அவளுக்கு நீரே உறுதுணையாக இந்த வழிநடத்தவும் ஏற்ற காலங்களில் ஏற்ற கனி கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். பணி வாய்ப்பு இல்லாத மக்களுக்காக ஜெபிப்போம். என்ற வழியில மீண்டும் பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சாமி அனுதினம் தினக்கூலிகளுக்காக பல கடின பாடலோடு வார சம்பளத்துக்காக சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரித்தாமை சென்ற இடங்களிலே பணிகள் கிடைக்கவும் அந்த ஊதியங்கள் இந்த குடும்பத்துக்கு போதுமான தாளமாக இருக்க கர்த்தர் அதை வர்த்திக்க செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். உணவு உடை உறைகள் இல்லாத மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். மனுவில்லாத எங்களுக்கு ஆண்டவர் பாராட்டி வருகிற அன்புக்காக நன்றி செலுத்துவோம். கடினப்பாடுகள் மிக விரைவாக நீங்க குடும்பமாக நாங்கள் திருச்சபையாக இருக்கும் ஜெபத்திலே உடைய கிருபையிலிருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். உடல்நல குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இல்லங்களிலே உடல்நல குறைவாக இருக்கும் நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டுடைய பரிசுத்த கரம் அவர்களோடு இந்த வழிநடத்தி பரிபூர்ண சுகபலன் பெற்று சிற்றமான நாளிலே உங்களை தேடி நாடி ஓடி அழைத்து வரும் வாய்ப்பை தந்திட வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். பேருந்து ஓடத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறேன். புகைவண்டி ஓடத்தக்கதாக ஆண்டவர் இந்த வாரத்திலே கிருபை செய்ய போகிறேன். வான் ஊர்திகளில் செல்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாருமே மக்கள் அறிகிறே சுவாமி, யாருக்கு கொஞ்சம் கடினப்பாடு வராமல் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய பணிகளுக்காக அண்மையிலோ தொலைதூரங்களிலோ வெளி மாநிலங்களுக்கோ பயணம் செய்ய இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். பயணத்தை ஆண்டவர் முன்னின்று காத்து பயப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், உண்டாக சொல்கிறேன் என்று தைரியத்தை தந்து பத்திரமாக சென்று வரத்தக்கதாக கிருபை தந்து உங்களுடைய சித்தம் எதுவோ அது மட்டும் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். பலவிதமான மன அழுத்தங்கள், பலவிதமான மன கிளேசங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்ற வந்திருக்கும் பொழுது உண்மை நம்பி ஊற்றும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றும் இந்த விடுதலை நாயகனாக நீர் விடுதலை தந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இத்தருணத்தில் ஒருவனப்பட்ட நோக்கி பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சரவண கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளை செய்வேன் என்று வாக்களிக்கிறேன்.
கர்த்தாவின் அடியராக இருக்க வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுகளை இப்பொழுது நிறைவேற்றி இவரே உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுவிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமாம். இப்பொழுது 2 கவி இசைக்கப்படும். அதுக்குள்ள ஆண்டவருடைய செய்தி உங்களோடு அறிந்து கொள்ள. ஜெபம் செய்வோம். இறக்குகளின் தந்தையே, இந்த காலை பொழுதுக்காக நன்றிருக்கிறோம். நீ தரப்போகிற செய்திக்காக உண்மை மட்டும் நாங்கள் உற்று நோக்குகிறோம். நீர் பேச போகிறது, நாங்கள் கேட்க போகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் இது பாய்ந்து செல்லவும், இதனால் ஒவ்வொருவரும் பயன்பெறவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். திருப்பாதம் பணிந்து வேண்டுதல் செய்கிறோம். தந்தையே, சபை அமர்வோம். அருமையான திருச்சபை மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் யூடியூப்ல பிரசங்க கேட்டு உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. யூடியூப்ல பண்ணாலும் தோதரம் பாடல் உங்களுக்கு தெரியும். ஆனா கற்பனை செய்து கொள்வேன், முன்னாடி மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை விட ரஷ்யா நம்ம உட்கார்ந்து இருந்தோம். நான் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. இருந்தாலும் உள்ளேயும் வெளியிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் விடுத்து ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எல்லாருக்கும் இருந்தது எனக்கு தெரியும். விசிட் வரும்போதும் கேட்டீங்க, ஐயா எப்போ ஆலயம் திறப்பார்கள் என்று. கடவுளுக்கு சித்தமான நாளிலே திறப்பார்கள் சொன்னேன். கடவுளுக்கு சித்தமான நாளிலே ஆலயங்கள் திறக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப பெருமை பேசுவோம். என்னுடைய மகள் கல்யாணம், என்னுடைய மகன் கல்யாணம் பாருங்க, 20,000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்கிறது பெருவி பேசுகிற மக்களை நாம் பார்த்துக்கிறோம். நீங்க பேச முடியுமா? 50 பேர் தான் லிமிட். 57வது ஆள் இருந்தா பிரச்சனை. பெருமை பேசுறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. அதே போல சொல்லுவாங்க, நான் செத்தா இந்த ஊரே திரண்டு வரும், 1,00,000 பேர் போடுவாங்க. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. 20 பேர். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், திருமலையிலே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வசனம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏனென்றால் அந்த காலங்கள் கனியும் போது எல்லாமே மாறிவிடும். காலத்தை கணிக்கிறவர் ஆண்டவர். அதனால நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் பெருமை பாராட்டுவதற்கு உங்களிடத்துல எழுதுகிற ஒன்றுமே. இன்னைக்கு இருந்து இந்த நொடியில் இருக்கிற அடுத்த நொடியில் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும். நோ கேரண்டி. இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது நம்ம கையில் இருக்கு, ஆண்டவருடைய கரத்தில். ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு. என்னவென்றால், கர்த்தருடைய சித்தம் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன். கடவுளுக்கு ஆயுள் கொடுத்து வைப்பார். இந்த திருச்சபையின் மூலமாக அநேக காரியங்கள் செய்வதற்காக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக ஆண்டவர்களை வைத்திருக்கிறாங்கிற ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை தைரியமாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த நாளிலே உங்களோடு பேச தெரிந்துகொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், நன்மை செய்வது. இது கொஞ்சம் கடினமான டாபிக் தான். சில அவங்களுக்கு தீமை செஞ்ச பழக்கமாயிடுச்சு. எப்படி நன்மை செய்வதை யோசிக்க முடியும்? மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருந்தா பிடிக்காது, எதிர் வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டிட்டா பிடிக்காது, அந்த லைன்ல ஒரு புது வண்டி வாங்கினா பிடிக்காது. இப்படியே பழகின நமக்கு எப்படி நன்மை செய்வது? திருமலை இடியாக உங்களுக்கு எனக்கு சொல்கிறது, தீமை என்னைக்கு நினைக்கவும் கூடாது, பண்ணவும் கூடாது, நன்மை செய்ய. நல்லா இருக்காங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டா உங்களுக்கு நம்ம ஆண்டவர் கூடுதலாக கொடுப்பார். பொறாமைப்படுவதனால் நம்ம தான் ஒன்று இல்லாமல் போவேன் தவிர
ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, மற்றவங்களும் ஒன்றும் குடிமுடிக்கு போக மாட்டாங்க. அவங்கள ஆண்டவர் நேரே தான் கொண்டு செய்யும். அதனால மனசுல வச்சு முதலாவது இன்னைக்கு போக்கஸ் பண்றது 1 பேதுருவின் நூல். அதனால இதை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். 1 பேதுருவின் நூல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்க கீழ்ப்படிதலை குறித்து அழகாக சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அடிப்படை தத்துவமே கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் இல்லாதனால என்ன வந்துச்சு? பாவம் என்றாச்சு உள்ளே வந்தது. ஏவாள் கெட்டு போனதுக்கு காரணம் ஆகும். ஒருத்தர் சாக்கு சொல்றோம். ஏவாளால யார் பாதிச்சது? ஆதாம் பாதிச்சு. ஆதாம் ஏவாளால யார் பாதிச்சு? இன்னைக்கு நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆதி தகப்பன் யாருன்னா ஆதாம் ஏவாள். அதனாலதான் இன்னைக்கு புதிய ஆதாமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக முன்னாலே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். தெளிவாக சொல்கிறது வசனம், மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். irrespective of all the things. யார் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நானும் அவங்க அப்படியா இப்படியா நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த பாட்டு கொடுக்க எனக்கு தேவையில்லை. ஆனா தெளிவாக வசனம் சொல்கிறது, யார் ஆனாலும் சரி நன்மை செய்தவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, தீமை செய்தவர்களுக்கு ஆக்கணியும் நன்மை. தீமை செய்வதற்கு என்ன வரும்? ஆக்கணி தான் வரும், தேவையில்லாதவங்க வரும். நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும். நன்மை செஞ்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? புகழ்வாங்க. நன்மை இவங்க செஞ்சாங்கய்யா, இந்த குடும்பம் எனக்கு நன்மை செஞ்சாங்க, ஆண்டவராக இந்த நன்மை எனக்கு கிடைத்தது, அப்ளிஃப்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படிதல், ஒபே தி ஆர்டர். அதுதான் இப்ப நம்ம செஞ்சுட்டு வரோம். யாரும் நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம கீழ்ப்படிய வேண்டும். குடும்பத்தில் பாருங்க, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிகிறது ஒரு பெரிய காரியம், மனைவி கணவருக்கு கீழ்ப்படிகிறது ஒரு பெரிய நினைக்க கூடாது. கடவுளால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கீழ்ப்படியமாக வச்சுக்கணும். இது ஒவ்வொரு இன்னும் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக கீழ்ப்படிய. அவர் வார்த்தையை சொல்றேன்னா உண்மையாக ஒவ்வொருடைய நன்மைக்காக தான் சொல்றேன். அது நன்றாக தெரியும். ஒரு நாள் தீமைக்கு சொல்ல மாட்டேன், ஒரு நாள் தப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னா நேரம் வச்சிருக்கிறவர் பார்த்துருப்பார். அதனால கீழ்ப்படிதல் என்பது மேற்படி என்பதை நீங்கள் மனதில் வைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அடக்குவது குறித்து அழகாக அடக்கி இருக்கணும். அடக்கமா இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படியே பழகிட்டோம். அழகா பிடாரின்னு சொல்லுவாங்க, அப்படி அல்ல. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நான் சொல்லல, திரும்பி சொல்றேன். பைபிள்ல தெளிவாக திருமறையில சொல்லப்பட்டது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே, அப்ப அத்தனை தீமை செய்கிறதுனால அல்ல, நன்மை செய்கிறதுனால. நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி, அவனை நன்மை செய்கிறதுனால புத்தீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது. புத்தி இல்லாம இருப்பாங்க, அவனுடைய அறியாமை எப்படி அடக்கிறது? நன்மை செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போயிடுவாங்க. சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, மண்ணுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இதையும் நம்ம பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சும்மா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கடவுளுடைய சித்தம். என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும். அப்படியே பேஸ்ட் ஒட்டுற மாதிரி மனசுல இதயத்துல பசுமரத்தாணி போல நீ ஒட்டிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செஞ்சிருக்கா இல்லையா? ஆண்டவரை இந்த மன்னியும் செய்யாம இருந்தா என்னுடைய பாதி செஞ்சிருந்து நன்மை செய்வது ஒன்றுதான் இந்த வேலை. தீமையை யோசித்து கூட பார்க்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை என்று நான் விட்டு விட வேண்டும். மூன்றாவது குறிப்பாக பார்க்கும்போது இதே 1 பேதுருவின் நூல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் 2ஆம் வரியில பார்க்கும்போது சகித்தலை குறித்து நாம பார்க்கிறோம்.
இது நிறைய டைம்ல அம்மாமார்களுக்கு அது பொருந்தும். என்னதான் குடும்பத்துல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க. நிறைய பேர் கேட்கும் போது சொல்லுவாங்க, ஐயா என்ன நாங்க சகிச்சு போவாங்க. அது நல்லது. இவ்வளவு நம்ம தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மா இப்படி போறாங்களே, இந்த மனைவி இப்படி போறாங்க, தப்பா இன்னைக்கு கால்குலேட் பண்ணக்கூடாது. எதுக்காக இப்படி செய்யறாங்க? குடும்பத்துடைய நன்மைக்காக, குடும்பத்துடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுக்காக இதை செய்கிறாங்க. மனசுல வச்சு அழகாக சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது. சில டைம்ல நம்ம நினைக்கிறோம் நன்மைதாயா பண்றோம், ஏன் தீமை வருது, கஷ்டம் வருது, இது மறையிலேயே போட்டு. அப்புறம் இதுக்கு மேல யார் சொல்லணும்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது. அர்த்தம் என்ன? நீங்க நன்மை செஞ்சாலும் கஷ்டம் வரும், பொறுமையோடே சகித்தார். அதை எப்படி சகிக்கணும்? பொறுமையோடு. இலவு காத்த கிடைப்போம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார், அந்த காடாழ்வார் அடிக்கடிப்பார். பொறுமை ரொம்ப நமக்கு அவசியம். பொறுமை இல்லாம இருந்தா ஒரு செகண்ட்ல, ஒரு நொடியில எல்லாமே முடிப்போம். பொறுமையா இருந்தாலும் எல்லாமே சக்சஸா நீங்களும் நானும் செய்ய முடியும். திரும்பி திரும்பி பொறுமையோட சகித்தார். அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அதான் பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல முடியும். அதான் கடவுளுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். எப்படி? சகித்தார். பரவாயில்ல, இந்த சகிப்பு எதற்காக? என்னை படைத்த ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, என்னை உருவாக்கின என்னுடைய அப்பாவுக்காக, என்னுடைய அம்மாவுக்காக, தாயும் தந்தையுமா இருக்கிற இயேசு சாமிக்காக நான் நினைத்தோம் என்றால் கரெக்டாக இருக்கும். நான்காவது குறிப்பாக பார்க்கும்போது அதே 1 பேதுரு நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2வது பெயரை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, பயப்படாதிருத்தல். எதுக்குமே ஒரு கிறிஸ்தவன் பயப்படக்கூடாது. முதலே சொல்லிட்டு 6லும் சாது 100லும் சாது. பயப்படுகிறவன் கோழையாகத்தான் இருக்க முடியும், உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீங்கள் நன்மை செய்து. வசனம் பாருங்க, திருப்பி திருப்பியும் ரெப்படிஷன் வந்துகிட்டே இருக்கு. பேதுரு சொல்றாரு, நீங்கள், நான் சிங்குலர்ல சொல்ல, புளூரல்ல சொல்றாரு. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியும்? ஒன்று நன்மை செய்யணும், ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருக்கும். முதலே சொல்லிட்டேன், நல்லது செய்யும்போது கஷ்டம் வரும், அதனால பயப்படக்கூடாது. பயப்படாது இருந்தேன், என்ன வந்தாலும் வருஷம் தலைவர் செய்ய போறாங்க, ஒன்றும் பண்ண போறாங்க. கடவுளுக்காக செய்ய வேண்டியது ஒரு டெடிகேஷனோட, ஒரு பக்தியோட, ஒரு பாசத்தோடு நாம ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்படுது. ஆண்டவனுக்கு நன்மைகளை தருகிறவராக இருக்கிறது. 5வது குறிப்பாக பார்க்கும் பொழுது அதே 1 பேதுரு நூல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, பாடு அனுபவித்ததை குறித்து சொல்லப்பட்டது. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவித்து மேன்மையாய் இருக்கும். இது அருமையான வசனம். தீமை செய்து பாடணும். டிட் ஃபார் டேட் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாரு. பழைய ஏற்பாடு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அந்த கண்ணை நோண்டினா நீ கண்ணை நோண்டு, பல்ல உடைச்சா பல்ல உடைச்சா. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படின்னு எல்லாம் அன்புல ஆண்டவர் முடிச்சிட்டாரு. இதுல தீமை செய்து பாடணும். தீமை பண்ணதுக்கு நன்மை கிடைக்குமா? பாடுதான் வரும். அனுபவிக்கும் தேவனுக்கு சித்தமானால், இது பாருங்க, திரும்பி திரும்ப மனதில் வச்சுக்கீங்க. இட் இஸ் காட்ஸ் விஷன் வில். கடவுளுக்கு சித்தமானால் நன்மை செய்து. இங்கேயும் நீங்களும் என்ன பண்ணணும்? நம்மதாஸ் ஒரு கடுகளவு கூட தீங்கு திரும்பி திரும்பி சொல்ற பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் மனசுல கூட நினைச்சிடக்கூடாது. பாடு அனுபவிப்பதே மேன்மையாக. தீமை செய்து பாடம் இருக்கிறது அது ஒரு டைம். சில டைம்ல சிலர் அவங்களே சொல்லுவாங்க, ஐயா நான் இப்படி பண்ணேன், இப்ப நான் அனுபவிக்கிறேன். அனுபவி, அடுத்த என்ன சொல்லுவாங்க, நீ பண்ண இல்லை, இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. அது வேற. ஆனா நன்மை செய்யறதுனால கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு கொஞ்ச காலம் தான். கவலைப்படாதீங்க, நல்லதுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கலையே, ஒரு குடும்பத்துக்கு கெட்டது செய்யலையே, நல்லதுதானே பண்ணிருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது பாடம் அனுபவித்து மேன்மையா இருக்கு. 6வது குறிப்பாக அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால்,
தேவனுடைய சித்தத்தை குறித்து மீண்டும் இங்கு சொல்லப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஃபைனலா வந்துட்டார். என்ன பண்ணும்? ஹேண்டிங் ஓவர் டு காட், சரண்டர் டு காட். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நம்ம ஆத்மா என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆன்மாவை ஒப்பு கொடுக்காம கடவுளுடைய எப்படி நீங்களும் நானும் போக முடியும்? என்னைக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் போக முடியும். தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி, திரும்பி திரும்பி மனசுல வச்சுக்கங்க, அண்டர்லைன் பண்ணிச்சு. கடவுளுடைய சித்தத்தின்படி, தேவாதி தேவனுடைய சித்தத்தின்படி ஆடு அனுபவிக்கிறவர். நிறைய அம்மாவா சொல்லுவாங்க, நிறைய ஐயம்மா சொல்லுவாங்க, ஐயா எல்லாம் என்னுடைய பிரச்சனை. உண்மைதான். யார் பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க? வீட்டுக்கு வீடு நம்ம வாசம் பண்ணி சொல்றோம். எல்லாத்துக்கும் பல்வேறு கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், உடல் சார்ந்த கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எனக்கு சொல்லுகிறார், பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வதாக. பரவாயில்ல, பாடுறதாலும் பரவாயில்ல, என்னுடைய பாலிசியை நன்மை செய்வது, அது என்ன வந்தாலும் சரி, நம்ம நன்மை செய்வதாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க. உங்களை என்ன சிருஷ்டித்தவர் யாரு? ஆண்டவராகிய ஆண்டவரே, என்ன நீங்க சரண்டர் பண்ணி உமக்கு நான் ஒப்படைக்கிறேன். ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னுடைய கையும் ஜீரோ தான், நானும் ஜீரோ. நீங்க இருந்தா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். இந்த ஆண்டவரிடத்துல நீங்களும் நான் முழுமையாக ஒப்படைக்கப்படுது. உண்மையாகவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுது. கடவுளுடைய சித்தத்தின்படி ஆத்மாவை ஒப்படைக்கும் ஆண்டவரதை ஏற்றுக்கொள்வது. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த ஆன்மாவை நம்ம ஆண்டவருக்கு ஒப்படைக்கவில்லை என்றால், திஸ் இஸ் த ரைட் டைம், சரியானது. ஆண்டவரே, ஆத்மாவை ஏசாமி சொன்னது மாதிரி உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்பதை ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஒப்படைக்கிறேன், நான் தப்பு பண்ணிக்கிறேன், மன்னிச்சுக்கிறேன். இந்த லாக்டவுன்ல நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். 160 நாள் ஆளுக்கு வராதனால எத்தனை எனக்கு கஷ்ட நஷ்டங்களை நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் நான் கமிட்மெண்டோட அழைத்துட்டு வரேன், கமிட்மெண்டோட ஜெபம் பண்றேன், கமிட்மெண்டோடு நான் பைபிள் வாசிக்கிறேன், கமிட்மெண்டோட எல்லாருக்கும் நான் நன்மை செய்கிறாக்கிறேன் என்று நமது பிரதிக்கை ஒரு உறுதிமொழி எடுத்தோம்னா அதுவே நமக்கு பிரீதியாக தேவன் தான் வசனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த 6 குறிப்பின் அடிப்படையில் நன்மை செய்வதை குறித்து நாங்கள் விரிவாக காண இந்த கிருபிக்கு நன்றி. அன்பின் ஆண்டவரே, இதுவரை நாங்கள் செய்திருந்தால் நல்லது, ஒருவேளை செய்யவில்லை என்றாலும் நாங்கள் செய்யும் வாய்ப்பை தாங்க. உண்மையாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிறோம், நன்மை செய்து பாட அனுபவித்தது சிறந்தது என்பதை கற்றுக்கொண்டோம். தீமைக்காக அல்ல சுவாமி, யாராயிருந்தாலும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மக்கள் என்கிற உணர்விலே நாங்கள் இருக்கத்தக்கதாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசுவின் தாழ்ப்பிலிருந்து மன்றாடுகிறோம். சபை மக்களுக்கு அன்பாக அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்னும் புதிதாக யாராவது ஆண்டவர் ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவர்களையும் திருச்சபையின் சார்பிலே நாங்கள் வருகை என்ற வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆலயங்கள் திறந்திருப்பதால் நீங்கள் வர அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் ஞாயிறு 13/9/2020 காலை 9 மணி ஆராதி பழக்கப்படும் இந்த ஆலயத்தில் நடைபெறும். இதே ஒத்துழைப்போடு, இதே சிந்தையோடு நீங்கள் வந்து கலந்து கொண்டு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். எதற்காக நான் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். முதல் நீங்க வந்தா உள்ள நீங்க இருக்கலாம், இதற்கு பின்பதாக ஆலயத்துக்குள்ளே உட்கார முடியாது. நான் சமூக இடைவெளியை விட்டு அமர வேண்டும். பின்பற்றியதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். முன்னால் வெளியில அமர்ந்திருக்கணும், அதே சமூக இடைவெளி விட்டு அமர்ந்திருக்கிறார்கள், அவளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இதே ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இதுவரை உங்களுடைய மாத சந்தா நாங்கள் வரும்போது சில கொடுத்தீர்கள், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் வச்சிருக்கிறோம், கொண்டு வருவீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படி கொண்டு இருந்தால் இன்று நீங்கள் கொண்டு வந்து செலுத்துவதாக நீங்கள் செலுத்தலாம். அதே போல கர்த்தருக்கு சுத்தமானால் எதிர்வரும் ஆலயத்தில்
அழைப்பின் பண்டிகை நடைபெறும். அவருடைய வாக்கியிருப்பவர்கள் தயவு செய்து கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அதனுடைய ஏலவரவு அது போன 1ஆம் தேதி 2 உண்டியல்கள் வந்தது. இன்னும் உண்டியல்கள் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் கொண்டு வந்து கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். பிடியரிசி வைத்துக் கொள்ள யாராவது இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். அது மற்றொரு பிரயோஜனமாக இருக்கும். அதே இடத்திற்கான நன்கொடைகளை கொடுக்க வேண்டும் இருப்பவர்கள் தயவு செய்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்வோம். இந்த ஆராதனையுடைய தொடர்ச்சியாக இது முடிந்த பிறகு எடிட்டிங்கு பிறகு யூடியூப்ல ஏற்றப்படும். அதை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் மக்கள் வராதவர்களும் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நற்செய்தியும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரும்போது முகக்கவசம் இன்று அணிந்திருப்பது போல தயவுசெய்து நீங்கள் அணிந்து வர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முகக்கவசம் இருந்தால்தான் நம்ம மூக்கையும் காப்பாற்ற முடியும், வாயும் காப்பாற்ற முடியும். எச்சில் ஒரு துளி கூட படக்கூடாது என்பதுதான் முக்கியம். அந்த நோய் பரவுதான் மனதில் வைத்து நீங்கள் ஒத்துழைப்புக்கான மனுஷத்துடன் அதை தொடர்ந்து நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் போகிற இடங்களையும் நீங்கள் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வந்தவுடன் உங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் மானி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து ஒத்துழைத்தீர்கள். அது எப்பொழுதும் பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளி வைத்து நீங்கள் அமர்ந்ததற்காக மிக நன்றி. 10 வயதிற்கு உட்பட்ட சின்ன குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வர வேண்டாம். 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தயவுசெய்து ஆலயத்திற்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்று பட்சத்தோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவாக நிலைமைகள் மாறும். அப்பொழுது நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இது கூட ஒரு சில வந்திருக்கிறீர்கள், பரவாயில்லை. இனிவரும் நாட்களிலே நீங்கள் வராமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. நாங்கள் யாரும் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். கோயிலுக்கு வரதான் சொல்லுவார். அரசனுடைய ஆணை அதை நீங்கள் மதிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரசு அனுமதிக்கும் பொழுது நிச்சயமாக திருவிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவசர தேவைகளுக்கு நீங்கள் என்னையோ செயலரையோ குழலையோ கமிட்டி உறுப்பினரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல எக்காண்டு கொண்டும் ஒருவர் போடக்கூடாது. நீங்கள் வந்தனம் செலுத்தும் போதும் தோத்திரம் செலுத்தும் போதும் 2 கைகளை கூப்பி நன்றி செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இருமும் போதும் தும்மும் போதும் தனி கைக்குட்டையை நீங்கள் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலணிகளை எப்பொழுதும் போல வாகனத்திலோ அல்லது ஆலயத்துடைய ஒதுக்கப்பட்ட பகுதியில் வைத்துவிட்டு வர அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விதிமுறைகளை வெளியில் நாங்கள் எழுத்து வழியிலே போட்டுக்கொண்டு நீங்கள் வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பின்பற்றாதவர்களுக்கு ஏற்படும் பின் விளைவுகளுக்கு இந்த திருச்சபை எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்றோம், வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். அதை தயவுசெய்து நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஹேண்ட் சானிடைசர் ஒன்று வாங்கி வைத்திருக்கிறோம். எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், நன்றி. ஃபீவர் ஸ்கிரீனிங்கும் ஒரு பொருள் வாங்கப்பட்டு அதை நீங்கள் பார்க்க கடவுள் தெரிவை செய்திருக்கிறார். 2 பொருட்களை வாங்கியிருக்கிறோம். அதற்கென்று ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்று யாராவது நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் நீங்கள் இதை சந்தித்து அதை கேட்டு கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். 1/9/2020 ஆராதனை காணிக்கை 2580 ரூபாய். மொத்த சோத்திர காணிக்கை 1000 ரூபாய். மொத்த உண்டியல் காணிக்கை 2 உண்டியல்கள் 1118 ரூபாய். மொத்த சந்தா 4650 ரூபாய். வாகன பிரதிஷ்டை காணிக்கை 500 ரூபாய். ஆக மொத்தம் கடந்த வாரத்தில் சேர்க்கப்பட்ட மொத்த காணிக்கை 9848 ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீண்ட இடைவெளிக்கு பின்பு மகிழ்ச்சியோடு மக்கள் கொடுத்த இந்த காணிகளுக்காக நாங்கள் தொழிலாளர்கள் பல கடினப்பாடு இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இருப்பினும் கடவுளுக்கு கொடுப்பதிலே கை குறுகாமல் மன எழுச்சியோடு கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றி. அந்த ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கும் 1000 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்க போவதற்கு நன்றி. அதாவது சரீர சுகவள ஜீவனை கட்டிருக்காலும் எந்த நோய் நொடியும் தாக்காமல் பார்த்தார்கள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள், நிறைவேற்றிருக்கிறார்கள். இயேசுவின் தாழ்படுத்தும் இப்பொழுது மீண்டுமாக ஒரு பாடல் இசைக்கப்படும். அனைவரும் எழுத நிற்போம். அப்பொழுது உங்களுடைய பொது காணிக்கையை உள்ளே இருப்பவர்கள் முன்னாடி இருக்கிற பாக்ஸ்ல கொண்டு நீங்கள் போட்டுவிட்டு சந்தா கொண்டு வந்திருக்க பக்கத்தில் இருக்கிற அந்த எவசொல்ல சந்தாவை வைத்திருப்பாங்க. ஓதாக வரணும், யாரும் இடிச்சுட்டு வரக்கூடாது. லைன் போது வெளியே இருப்பவர்களுக்கு அங்கே வசதி செய்யப்பட்டிருக்கிறது.
நீங்கள் காணிக்கைகளை அங்கே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே போல நீங்கள் சந்தா வைப்பதற்கு அங்கே ட்ரே வைக்கப்பட்டிருக்கிறது. வாலண்டியர்ஸ் இருக்காங்க, உதவி பண்ணுவாங்க. தயவுசெய்து வைத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காணிக்கை எடுக்கும் வரை அதே போல சோதர காணிக்கை செலுத்த வேண்டும் என்று இருந்தால் அவர்களும் நன்றி காணிக்கையை கொண்டு வந்து அங்கே செலுத்த அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அங்கே எழுந்திருந்து பாடலை கவனிக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செலுத்திருக்கிற பொது காணிக்கைக்காக, மாதாந்திர சந்தா காணிக்கைக்காக, உள்ளுணர்வோடு செலுத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைக்காக நன்றி அளிக்கிறோம். பிறந்த நாள் காணிக்கையாக செலுத்திற மக்களை ஆசிரியையும் 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்க தெரிவித்தார். இவர்கள் நன்றி காணிக்கை எந்த உள்ளுணர்வோடு செலுத்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆண்டாண்டு காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த காணிக்கும் சந்தாவை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. அதற்கு மேலாக சுவாமி, எங்களையே உமக்கென்று நாங்கள் பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பணத்தை மட்டுமல்ல, எங்களையே ஆன்மாவாக நாங்கள் ஒப்புக் கொடுத்துள்ளோம். அவருடைய பலாபலன்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 மடங்கு கிடைக்கத்தக்கதாக தெரிவித்தார். அனைவரையும் ஆசீர்வதி.
உயிர்ப்பிச்சை தந்ததற்காக நன்றிக்கிறோம். இதை உள்ளுணர்வோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் முகத்துக்கு முகம் அடுத்த வாரத்தில் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பை தாரும். இந்த வாரம் முழுவதும் செல்கிற இடம் வருகிற இடம் கைட்டு செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முதன்மையானவராக இருந்த வழிநடத்துவதற்காக நன்றி. திருவரை வாசித்து ஜெபித்து அவரோடு செல்லும் பொழுது உடைய திருக்கரம் எங்களோடு இருக்கட்டும். பகலிலே வெயிலாகவும் இரவிலே நிலவாகவும் உன்னை கடினப்படுத்த விடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க உறுதித்தான். மீண்டும் நாங்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அக்கனி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அனைவரோடு விருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்வடைந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் அனைவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 சபை மக்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு. புதிதாக வந்திருக்கிறீர்கள், சந்தா கார்டு வேணும் என்று சிலர் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கிறீர்கள். அதோட சிலர் இன்றும் அப்ளிகேஷன் டூல்ஸ் செயலில் எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறேன். நேரடியாக கொண்டு வந்தவர்கள் நீங்கள் கொடுத்து விட்டு உடனடியாக நீங்கள் சென்று விடலாம். உங்கள் இல்லங்களுக்கு பொறுப்பாளர்கள் கொண்டு வந்து சந்தா கார்டை கொடுப்பார்கள் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் நடந்த ஒத்துழைப்பு கொடுக்க நன்றி. ஆலயம் முடிந்தவுடன் யாரும் இந்த கேம்பஸில் இருக்கக்கூடாது. உடைய இல்லங்களுக்கு பத்திரமாக நீங்கள் சேர்ந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.